அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, நம்ம அடுத்த பார்ட்குள்ளே கடந்து செல்லலாம். இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் ப்ராஃபஸி பார்ட் 2க்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். ஸோ இப்போ பார்ட் 1ல் நம்ம எது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 83ஆம் சங்கீதம் நிறைவடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் இன்னும் கூட கொஞ்சம் லேண்ட் என்ன பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அப்படி நிறைவடையும் பொழுது இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எதிரி நாடுகள் வீழ்த்தப்படுவார்கள் என்று பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் உலர்ந்த எலும்புகளின் தீர்க்க தரிசனத்தை பொறுத்த வரைக்கும் எலும்புகள் கூட்டி சேர்க்கப்பட்டாச்சு, நரம்பு சேர்த்தாச்சு, செத வளர்ந்தாச்சு. ஆனால் ஆவி வந்துச்சா? இன்னும் ஆவி என்ன ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரல. ஏன்னா ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது தான் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். விச் மீன் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா என்று என்ன பண்ணலைங்க, அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்கும் பொழுது தான் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். அப்படின்னா இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல 83ஆம் சங்கீதம் நிறைவேறக்கூடிய இந்த காலப்பகுதியில் இப்போ இஸ்ரேலுடைய எப்படி நிலைமை இருக்கு அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம்னா வாசிக்கலாம். சகரியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சகரியா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். என்ன ஆயிடுச்சுங்க? பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். எதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள்? இஸ்ரேலுக்கு விரோதமாக கூடிக்கொள்வார்கள் என்று நாம் என்ன பண்றோம், பார்க்கிறோம். அப்படின்னா கிளியரா இது நம்முடைய காலப்பகுதியில் இது என்ன ஆயிடுச்சுங்க, நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல, இப்போ இல்லை, ஃபர்ஸ்ட் டேர்ம்ல அவர் அதிபதியாக இருக்கும்போது என்ன பண்ணிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேமை இஸ்ரேலுடைய தலைநகராக என்ன பண்ணிட்டாரு, அறிவிச்சிட்டார். அது வரைக்கும் எந்த உலக நாடுகளும் ஜெருசலேமை இஸ்ரேலுடைய தலைநகராக என்ன பண்றதில்ல, அங்கீகரிக்கிறது இல்லை. இதற்கு ஓட்டெடுப்பு என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடத்தினாங்க. அந்த ஓட்டெடுப்பில் எல்லா நாடுகளும் பங்கேற்றாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. அப்படின்னா கிளியரா பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாக என்ன பண்ணிடுவாங்க, கூடிக்கொள்வார்கள். சொன்ன மாதிரியே எல்லாருமே அந்த ஓட்டெடுப்புல இஸ்ரேலுக்கு எதிராக தான் என்ன பண்ணாங்க, வாக்களிச்சாங்க. அப்படின்னா அந்த வாக்களிப்பின் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய 128 நாடுகள் இஸ்ரேலுக்கு ஆப்போசிட்டா ஓட்டு போட்டுச்சு. 9 நாடுகள் மட்டும்தான் இஸ்ரேலுக்கு ஃபேவரா ஓட்டு போட்டிருக்கிறாங்க. 35 நாடுகள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்க நியூட்ரலா என்ன பண்ணிக்கிறோம், இருந்துக்கிறோம். இதுல இந்தியா எப்படி ஓட்டு போட்டிருக்கோம்னு நினைக்கிறீங்க? நாங்க நியூட்ரலா இல்லை, ஆப்போசிட்டா போட்டுட்டாங்க. அப்படின்னா வசனம் என்ன சொல்லுது? அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். அப்படின்னா இந்தியாவை பற்றின ப்ராஃபஸி என்ன? பேர்பட்ட காலப்பகுதியில் ஆண்டவரே நாங்கள் இந்தியாவுக்காக தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்பட போவார்கள் என்பதுதான் நடக்க போற தீர்க்க தரிசனம். அதே சமயத்தில் இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஈவன் இன்க்ளூடிங் ஆக்சுவலாக வந்து நேற்று டெட்லைன் கொடுத்துட்டாங்க, சீக்கிரம் நீங்கள் எல்லா பிணை கைதிகளும் விடுவிக்கலனா மாபெரும் போர் வெடிக்கும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் அறிவிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளுமே இப்போ என்ன ஆகிட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் நியூஸாக தான் போயிட்டுருக்கு. அப்படின்னா இப்போ ரீசண்டாக என்ன இவங்க பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஐநா சபைக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டை என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் ஒரு விஷயம் தேவன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோயேல் 3:17 என் பரிசுத்த பர்வதமாகிய சியோனில் வாசமாக இருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாக இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவது இல்லை. அப்படின்னா இப்போ ஸ்டில் அந்நியர் கையில தான் ஜெருசலேம் தேவாலயம் இருக்கு. ஜெருசலேம் இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தா கூட தேவாலயம் இருந்த இடத்துல இப்ப என்ன கட்டியிருக்காங்க, அல்-அக்ஸா மசூதி என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கட்டியிருக்காங்க. ஆனா கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும் பொழுது எது இருக்க போறது இல்லை, எந்த மசூதியும் இருக்க போறது கிடையாது. அப்படின்னா கிளியரா இப்ப என்ன வரணும், யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளணும்னா ஆவி என்ன ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரணும்னு எசேக்கியேல் 37 நாம் என்ன பண்ணோம், படித்தோம். அப்படின்னா ஆவி வரணும்னா
ஆவி வரணும்னா அந்த ஆவி எப்படிதான் வரும்னு நம்ம படிச்சோம். ஆவியே நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படிக்கு இவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? காற்று திசை நான்கிலும் இருந்து காற்று வந்து யார் மேல அடிக்கப்படணும்? இஸ்ரேல் ஜனங்கள் மேல அடிக்கணும். அப்படி அடிச்சா ஆவி வந்துருமா? அப்படின்னா இப்ப எது வரணும்? 4 காற்றுகள் என்ன பண்ணப்பட வேண்டும் பாத்தீங்கன்னா வரணும். அப்ப 4 காற்று வரணும்னா ஒரு மிக முக்கியமான விஷயம் நடக்கணும். அந்த முக்கியமான விஷயம் நடக்கும் பொழுதுதான் யூதர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியான்னு ஏற்றுக்கொள்வார்கள். அது நடக்கிற வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியான யூதர்கள் என்ன பண்ண போறது கிடையாது, ஏற்றுக்கொள்ள போறது கிடையாது. அப்படி என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மாபெரும் ரகசியம். இப்ப ஆக்சுவலா இன்னைக்கு நாம இஸ்ரேலை பத்தி இப்படி ஒரு சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருப்போம்னு காஞ்சிபுரத்துல எந்த யூதர்கள்லாம் யோசிச்சு பார்த்துருப்பாங்களா? நிச்சயமா என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, யோசிச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனா இந்த சப்ஜெக்ட் அப்படியே நேரடியாக இப்ப நம்ம கிட்ட வந்துருச்சு. அந்த 4 காற்றுகள் விடப்படுறதுக்கும் இஸ்ரேல் ஜனங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுக்கும் நமக்கும் மாபெரும் சம்பந்தம் இருக்கு. அது மாபெரும் ரகசியம்னு பவுல் என்ன பண்றாருன்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன். ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரேலரில் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். புறஜாதியாரின் நிறைவு உண்டாகிற வரைக்கும் இஸ்ரவேலருக்கு ஒரு பங்கு மனது எப்படி இருக்குமா? கடினமா இருக்கும். அது என்னது புறஜாதியாரின் நிறைவு? 1,44,000 பேர்ல யூதர்களுக்கு தான் அந்த முதல்ல வாய்ப்பு போச்சு. பட் அந்த வாய்ப்பை அவங்க இழந்துட்டதுனால அந்த வாய்ப்பு இப்ப யாருக்கு வந்துருச்சு? புறஜாதிகளாகிய நமக்கு வந்துருச்சு. அப்படின்னா புறஜாதியாருடைய நிறைவு முடிகிற வரைக்கும் இஸ்ரவேலருக்கு எப்படி இருக்குமாமா? மனசு கடினமா இருக்குமா? அப்படின்னா புறஜாதியாருடைய நிறைவுனா என்ன அர்த்தம்? 1,44,000 பேருடைய நிறைவு. அந்த 1,44,000 பேருடைய நிறைவு முடிகிற வரைக்கும் இஸ்ரவேலருக்கு எப்படி இருக்குமாமா? கடின மனசு. அப்படின்னா ஏன் இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் யார் முடியல? 1,44,000 பேர் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியல. பட் 1,44,000 பேர் முடிஞ்சிட்டா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போகிறார்கள். எப்படி 1,44,000 பேர் முடிஞ்சா அவங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 3 முடிய. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். எத்தனை காத்து பிடிச்சிட்டு இருக்காங்களா? 4 காற்றுகள். இந்த 4 காற்றுகளை பற்றி நாம எங்க படிச்சோம்? எசேக்கியேல் 37 படிச்சோம். 4 காற்றுகளை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த காற்றை விட்டுட்டா பூமி என்ன ஆயிரும்? சேதமாயிரும். அப்படின்னா இந்த 4 காற்றுகள் வேற எதுவும் கிடையாது. அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம். இது 4மே கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆயிரும்? உதாரணத்துக்கு பொருளாதாரம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ஓவர் நைட்ல எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்டும் இரேஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னா இந்த 4 காற்றுகள் விடப்பட்டுருச்சுன்னா மகா உபத்திரவ காலம் ஆரம்பிச்சிடும். அப்படின்னா இந்த 4 காற்றுகள் விடாம என்ன பண்ணிருக்காங்களாமா? பிடிச்சிட்டு இருக்காங்களாம். ஏன் பிடிச்சிட்டு இருக்காங்களாம்? ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். அப்படின்னா ஊழியக்காரர் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் வரைக்கும் என்ன பண்ணாதீங்க? நீங்க சேதப்படுத்தாதீங்க. காற்றை என்ன பண்றாதீங்க? விட்டுறாதீங்க. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். எவ்வளோனா படிங்க. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன்.
இஸ்ரேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 144,000 பேர். அப்படின்னா எது வரைக்கும் 4 காற்றுகள் விடப்படாது? 1,44,000 பேர் முடிவடைஞ்சிட்டா 4 காற்றுகள் விடப்படாது. ஆனா கடைசி நபர் முடிவடைஞ்சிட்டா என்ன ஆயிருங்க? ஒருவேளை இன்னைக்கு லாஸ்ட் சர்ச் கிளாஸ் அவர் நிறைவடைஞ்சிட்டாருன்னா என்ன ஆயிரும்? அடுத்த வாரம் கிளாஸ் நடக்காது. ஆனா சீக்கிரம் முடியாது. ஏன்? அதுல யாரோ ஒருத்தர் சில பேர் தான் என்ன பண்ணிருக்கிறாங்க, காஞ்சிபுரத்துல இப்பதான் சப்ஜெக்டே கேட்டிருக்கிறாங்க. அப்படின்னா 1,44,000 பேர் முடிவடைந்த உடனடியாக 4 காற்றுகள் என்ன பண்ணப்படும்? விடப்படும் பொழுது அரசியல், பொருளாதாரம், மதம், சமுதாயம் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி மகா உபத்திரவ காலம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த மகா உபத்திரவ காலத்தினுடைய கிளைமேக்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தில். அதுக்கு பேரு, அந்த உபத்திரவத்துக்கு பேரு பைபிள் என்ன சொல்லுதுன்னா யாக்கோபின் இக்கட்டு காலம், ஜாக்கப்ஸ் ட்ரபிள். அந்த ட்ரபிள் யாருக்கு வரப்போதா? ஜாக்கப்புக்கு வரப்போதா. யார் ஜாக்கப்? இஸ்ரேல். அவர் பேர் தானே ஜாக்கப். அப்படின்னா இஸ்ரேலுக்கு ஒரு இக்கட்டு காலம் வரப்போது. அந்த இக்கட்டு காலம் எப்படி இருக்க போதாமா? வாசிக்கலாம். எரேமியா 30ஆம் அதிகாரம் 5-7 வரைக்கும். எரேமியா 30ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 முடிய. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு, சமாதானம் இல்லை. தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம், திகிலுண்டு, சமாதானம் இல்லை. இஸ்ரேல் ஜனங்களுக்கு கடைசியில இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து வரப்போது. அந்த ஆபத்துல அவர்களுக்கு திகில் இருக்க போது, சமாதானம் இருக்க போறது இல்ல. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். அப்படி எதுனா நடக்குமா? ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறதுண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல் புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல புருஷர் யாவரும் தங்களுடைய இடுப்புல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்களாமா? கையை வச்சிட்டு இருக்கிறாங்களா? முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது. முகெல்லாம் மாறி வெளிரி போயிருக்கான். எப்போ ஒருத்தருக்கு முகெல்லாம் மாறி வெளிரி போயிருக்கோம்? பயங்கரமான பயம் வரும்போதுதான். ஐயோ அந்த நாள் பெரியது, ஐயோ அந்த நாள் பெரியது, அதை போல் ஒத்த நாள் இல்லை, அதை போல் ஒத்த நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம். அது யாருக்கு இக்கட்டு காலம் அம்மா? யாக்கோபுக்கு. யாக்கோபுனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மாபெரும் இக்கட்டு காலம் எதிர்காலத்தில் வரப்போகுது. ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். தேவன் என்ன சொல்றார்? ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். அந்த யாக்கோபின் இக்கட்டு கால பத்தி தான் வெளிப்படுத்தின விசேஷம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மெகதோன் என்னப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டிச் சேர்த்தேன். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மெகதோன் எனப்பட்ட இடத்தில் அவர்களை கூட்டி சேர்த்தான். அப்படின்னா இந்த இடத்துல அர்மெகதோன் அப்படின்ற ஒரு இடத்துல யாரை கூட்டி சேர்க்க போறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா பூமியின் ராஜாக்களை தேவன் எந்த இடத்துல கூட்டி சேர்க்க போறாராமா? அர்மெகதோன் என்னப்பட்ட இடத்தில் கூட்டி சேர்க்கப்பட்டான். அப்படின்னா இதை வச்சு நிறைய பேர் படம் கூட எடுத்துட்டாங்க. ஆனா அர்மெகதோன் அப்படின்னா நம்ம என்ன நினைச்ச கூடாதுன்னா அது ஏதோ ஒரு இடம் அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க அடையாள பாஷையினால் நிறைந்த புஸ்தகம். பைபிள்ல இடம் எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிலைமையை அடையாளப்படுத்தும். உதாரணத்துக்கு ஆசாரிப்பு கூடாரத்துல பாளையம், பிரகாரம், இதெல்லாம் ஒரு இடமா? அந்த இடம் என்பது எதை அடையாளப்படுத்துது? ஒரு நிலைமை அடையாளப்படுத்துது. அப்படின்னா அர்மெகதோன் எனப்பட்ட இடத்திற்கு பூமியின் ராஜாக்களை கூட்டி சேர்த்தான் என்றால் என்ன அர்த்தம்னா, பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் அர்மெகதோன் என்னப்பட்ட நிலைமைக்கு தேவன் என்ன பண்றாரு? கூட்டி சேர்க்கிறார். அப்படின்னா இப்ப நாம் என்ன கண்டுபிடிக்கணும்? அர்மெகதோன் என்னப்பட்ட நிலைமை என்றால் என்ன என்பதை நாம் என்ன பண்ணணுங்க? கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? அர்மெகதோன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மவுண்ட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன். நமக்கு நல்லா தெரியும் மவுண்ட் ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அழிவின் மலை என்று அர்த்தம். மலை அது அப்படின்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? ராஜ்யம். அப்படின்னா அர்மெகதோன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ராஜ்யங்களின் அழிவு. அப்படின்னா தேவன் உலக ராஜ்யங்களை அர்மெகதோன் என்னப்பட்ட இடத்திற்கு கூட்டி சேர்த்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் கிடையாது? எல்லா அர்மெகதோன் என்னப்பட்ட இடத்துக்கு வரப்போறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் அழிக்கக்கூடிய நிலைமைக்கு தேவன் என்ன பண்ண போறாரு? கூட்டி சேர்க்க போறாரு. ஏன் பூமியின் ராஜ்யங்களை அழிக்கணும்? ஏன்னா கிறிஸ்துவின் ராஜ்யம், அவருடைய குமாரனின் ராஜ்யம் இந்த உலகத்தில் என்ன பண்ண வேண்டும்? ஸ்தாபிக்கப்பட வேண்டும். அப்படின்னா அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும் என்றால் பூமிக்குரிய ராஜ்யங்கள் என்ன ஆகணுங்க? அழிக்கணும். அந்த ராஜ்யங்கள்
அழிய போறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாக்கோபின் இக்கட்டு காலத்தில். அந்த யாக்கோபின் இக்கட்டு காலத்துல என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா சக்கரியா 14:2 சகரியா 14:2 எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். என்னவாமா? எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். அப்படின்னா கிளைமேக்ஸ்ல யாக்கோபின் இக்கட்டு காலத்துல இஸ்ரேலுக்கு எதிராக யார் வரப்போறது? சகல ஜாதியும் என்ன பண்ண போறாங்க? வரப்போறாங்க. இஸ்ரேல் தாங்குமா? சகல ஜாதி பிரதர், சகல ஜாதிகள் யாருக்கு ஆப்போசிட் ஆயிர போறாங்க இன்னும் கொஞ்ச நாள்? இப்பவே தெரியுதா? யாருன்னா கொஞ்சமாவது இஸ்ரேலை பத்தி நல்லா பேசுறாங்களா? இல்ல, மனநிலைமை மாறிடுச்சு. அப்படின்னா கடைசியா இஸ்ரேலுக்கு விரோதமாக சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும். என்ன ஆகப்பட போதாமா? மறுபடியும் ஜெருசலேம் நகரத்தை என்ன பண்ணிட போறாங்க? பிடிச்சிட போறாங்க. வீடுகள் கொள்ளையாகும். வீடுகள் கொள்ளையாகும். ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். ஸ்திரீகள் அவமானப்பட போகிறார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷர் என்ன பண்ண போறாங்க? சிறைப்பட்டு போறாங்க. அப்படின்னா யார சிறைப்பட்டு போய் பிடிச்சு போறாங்க? இஸ்ரேல பாதி பேரை சிறைப்பிடிச்சிட்டு போறாங்க. மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. நல்லா நோட் பண்ணுங்க, மீதியான ஜனம் மட்டும் எங்கே இருக்கிறாங்க? நகரத்தை விட்டு அறுப்புண்டு போவதில்லை. அப்படின்னா உலக நாடுகள் வராங்க, இஸ்ரேலை பிடிக்க போறாங்க, நகரத்தை கொள்ளையடிக்க போறாங்க, நகரம் பிடிக்கப்படும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், வீடுகள் கொள்ளையாகும், நகரத்தாரில் பாதி மனுஷரை என்ன பண்ண போறாங்க? சிறைப்பிடிச்சிட்டு போறாங்க. ஆனா மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு என்ன பண்ண போறதில்ல? அறுப்புண்டு போறதில்லை. எங்கே இருக்க போறாங்க? அவங்க அங்கேயே இருக்க போறாங்க. அப்படின்னா எல்லா நேஷன்ஸும் யாருக்கு விரோதமா மாற போறாங்க? இஸ்ரேலுக்கு விரோதமா. அதுதான் 3ஆம் உலக யுத்தத்தினுடைய கிளைமேக்ஸ். 3ஆம் உலக யுத்தத்தினுடைய கிளைமேக்ஸ் யாக்கோபின் இக்கட்டு காலத்துல சண்டை யாருக்குன்னு பாத்தீங்கன்னா தேவனுக்கும் சாத்தானுக்கும். தேவன் யார் பக்கம் இருக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல் பக்கம். உலக நாடுகள் பக்கம் யார் இருக்க போறான்னு பாத்தீங்கன்னா சாத்தான். யார் ஜெயிக்க போறாங்க? இப்பேற்பட்ட யுத்தம் எப்படி நடக்கும்? ஏன்னா சகல நாடுகளும் கூட்டி சேர்க்கணும். எல்லா நாடும் அங்க போறது கிடையாது. எந்தெந்த நாடுகள் குறிப்பா இஸ்ரேலுக்கு எதிராக வரப்போறாங்க, அந்த யுத்தம் என்ன நடக்கும், அந்த யுத்தத்தின் முடிவில் என்ன நடக்கும் அப்படின்றது எல்லாம் பைபிள்ல தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்கா? எஸ். எந்த இடத்துல? அதே எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்துல கோகு மாகோகின் யுத்தம் அப்படின்ற மாபெரும் தீர்க்க தரிசனம். கடைசி பேட்டல் இஸ்ரேல் எப்படி நடக்கும்ன்றத எசேக்கியேல் 38 மற்றும் 39 தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கலாம். எசேக்கியேல் 38 2 மற்றும் 3. எசேக்கியேல் 38 வசனங்கள் 2 மற்றும் 3. மனுபுத்திரனே, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தானான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து. அப்படின்னா எசேக்கியேல் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனுபுத்திரனே, அதுதான் ஆங்கிலத்துல சன் ஆஃப் மேன், நீ யாருக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் உரைத்து? மேஷேக் தூபால் ஜாதிகளின் அதிபதி. அப்படின்னா அந்த கோகுக்கு விரோதமா நீ என்ன பண்ணு? தீர்க்க தரிசனம் முறை. யாருக்கு விரோதமா? கோகுக்கு விரோதமா. இந்த கோகு யாராமா? பிரின்ஸ் ஆஃப் ரோஷ், மேஷேக் தூபால். ரோஷ் மேஷேக் தூபாலினுடைய பிரின்ஸ் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகு. நீ என்ன பண்ண அப்படின்னு தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால் யாருக்கு விரோதமாக? கோகுக்கு விரோதமாக. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய மாகோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக. 3 வசனம். சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், மேசேக் தூபால் ஜாதிகளின் அதிபதியாகிய கோகே, இதோ நான் உனக்கு விரோதமாக வருவேன். அப்படின்னா யாருக்கு விரோதமா தேவன் வர போறாராமா? கோகுக்கு விரோதமாக தேவன் வருவாராம். அப்படின்னா ஏன் கோகுக்கு விரோதமா தேவன் வர போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோகு தான் கடைசியா யாக்கோபின் இக்கட்டு காலத்துல இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய தேசம். அவங்க தலைமையின் கீழே தான் மற்ற உலக நாடுகள்லாம் என்ன பண்ண போறாங்க? வரப்போகிறார்கள். இப்ப நாம என்ன கண்டுபிடிக்கணும்? யார் இந்த கோகு? க்ளூவே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோகு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரின்ஸ் ஆஃப் ரோஷ், மேஷேக் அண்ட் தூபால். அப்படின்னா
பிரின்ஸ் ஆஃப் ரோஷ் மேஷேக் தூபால் அப்படின்ற வார்த்தை யாருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த டைட்டில் ஆஃப் த எம்பரர் ஆஃப் ரஷ்யா. ரஷ்யாவின் சிசார்களுக்கு கொடுக்கக்கூடிய டைட்டில். ரோஷ் என்பது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. மேஷாக் என்பது எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்கோ. தூபால் என்பது எதை அடையாளப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோபல்ஸ். அப்படின்னா இந்த இடத்துல கிளியரா கோகு யாரை அடையாளப்படுத்துறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை அடையாளப்படுத்துறாரு. அப்படின்னா கடைசியா இஸ்ரேலுக்கு எதிராக யார் வரப்போறாங்க? அதற்கான ஆயத்த பணிகள் ஆரம்பமாயிருச்சா? எக்ஸாக்ட் ஆரம்பமாயிருச்சு. எந்த காலப்பகுதியில் நம்ம உட்காந்துருக்கோம்? இப்போ கடைசி காலம் கூட என்ன சொல்லலாம், we are on the edge. கிட்ட வந்துட்டோம். எசேக்கியேல் 38:4 வாசிங்க. 4ஆம் வசனம், நான் உன்னை திருப்பி உன் வாயில் துறடுகளை நான் உன்னை திருப்பி உன் வாயில் துறடுகளை போட்டு உன்னையும் உன்னுடைய எல்லா சேனையையும் குதிரைகளையும் சர்வாயுதம் தரித்த குதிரை வீரர்களையும் பரிசையும் கேடகமும் உடைய திரளான கூட்டத்தையும் புறப்பட பண்ணுவேன். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் பட்டயங்களை பிடித்திருப்பார்கள். அப்படின்னா உன் வாயை துறடு போட்டு என்ன பண்ண போறான்? இஸ்ரேல் பக்கம் இழுக்க போறேன்னு சொல்றாருன்னா காரணம் என்ன தெரியுங்களா? ரஷ்யாவுக்கு யார் மேல ஃபோக்கஸ் இருக்காதுன்னா இஸ்ரேல் மேல ஃபோக்கஸ் இருக்காது. தேவனு என்ன பண்றாராமா? துறடு போட்டு எங்க இழுக்கிறாரு? இஸ்ரேல் பக்கம் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இழுக்கிறார். அப்படின்னா ரஷ்யாவுக்கு கவனம் எல்லாம் வேற எங்கேயோ இருக்குது. அதை துறடு போட்டு என்ன பண்றாரு? இஸ்ரேல் பக்கம் தேவன் என்ன பண்ண போறாராமா? இழுக்கிறாராமா. அப்ப ரஷ்யாவுக்கு வேற எங்க இருக்க போது கவனம்? மேற்கத்திய நாடுகளின் மீது. அப்படின்னா கிளியரா ஒரு பாயிண்ட் என்ன புரிய போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து மேற்கத்திய நாடுகளுக்கும் கிழக்கத்திய நாடுகளுக்கும் மாபெரும் பிரச்சனை. ஆக்சுவலா ஈவன் இவங்க 2 பேரும் சேர்ந்து மிடில் ஈஸ்ட்டை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்காக என்னென்னவோ பிளான் போடுறாங்க. ஆக்சுவலா அப்போ ரஷ்யாவினுடைய அடுத்த பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய சோவியத் யூனியன் மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம கட்டமைக்கணும். யாருக்கு விரோதமா? வெஸ்டர்ன் நேஷன்ஸ், மேற்கத்திய நாடுகளுக்கு விரோதமாக. அப்படின்னா முதல்ல அப்படியே ஐரோப்பாவை நோக்கி என்ன பண்ணணும்? அப்போ படையெடுக்க வேண்டும். அப்போ முதல்ல எதை கேப்சர் பண்ணணும்? உக்ரைன் என்ன பண்ணணும்? கேப்சர் பண்ணணும். அப்படின்னா ரஷ்யா உக்ரைனை என்ன பண்ண போகுது? கேப்சர் பண்ண போகுது. அப்படின்னு இந்த ஸ்லைடை எப்போ போட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018ஆம் வருஷம் போட்ட ஸ்லைடு இது. நாங்க எங்களுடைய ஆராய்ச்சி கூட்டத்தில், எங்களுடைய டீப் ஸ்டடியில், எங்களுடைய சகோதரர்களுக்கு முன்பாக ஒரு மாபெரும் ஆராய்ச்சி கூட்டம் நடக்கும். அந்த மாபெரும் ஆராய்ச்சி கூட்டத்தில் 2018லயே எசேக்கியேல் 38 அடிப்படையில் கிளியரா பாடம் எடுத்தோம். அடுத்து ரஷ்யா உக்ரைன் என்ன பண்ண போறாங்க? கேப்சர் பண்ண போறாங்க. இப்போ ஆக்சுவலாக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்பேற்பட்ட சத்தியத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்றது புரியுதா உங்களுக்கு? சாதாரண சத்தியம் கிடையாது. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இப்போ நாம என்ன பண்ணிருக்கோம்? கண்கூடா நாம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இவங்களை கவுண்டர் பண்றதுக்காக தான் மேற்கத்திய நாடுகள் உருவாக்கின படை தான் நேட்டோ படை. நேட்டோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த நேட்டோ படையில யார் யார் சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த ப்ளூ கலர் இருக்குல்ல, இது எல்லாமே நேட்டோ படை. என்னது இது? இது என்னது? அமெரிக்கா. இது என்னது? சாரி, இது வந்து கனடா. கீழே இருக்கிறது தான் அமெரிக்கா. இது அலாஸ்கா மாகாணம். இது என்னது? கிரீன்லாண்டு. இது என்னது? ஐரோப்பா தேசங்கள். இது எல்லாமே நேட்டோ படைகள் இருக்கு. நேட்டோ படையினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டு அடிச்சா, நேட்டோ படைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டு அடிச்சா எல்லா நாடுகளும் சேர்ந்து என்ன பண்ணும்? சண்டைக்கு வரும். இப்போ ஆக்சுவலா உக்ரைனை நேட்டோ படைக்குள்ள என்ன பண்ணிக்கங்க, சேர்த்துக்குங்க அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னா கேட்டாங்க. சேர்த்துக்கிட்டா யாருக்கு பிரச்சனை? ரஷ்யாவுக்கு பிரச்சனை. அப்போ உக்ரைன் அடிச்சா ரஷ்யா என்ன பண்ணும்? நேட்டோ படைகளை எல்லாம் என்ன பண்ணும்? உக்ரைனுக்கு சப்போர்ட்டா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துருவாங்க. உக்ரைனை அமெரிக்கா என்ன சொல்றாங்க? நாங்கள் என்ன பண்றோம், உங்களை நேட்டோ படையில சேர்த்துக்கிறோன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க? ஏமாத்தி விட்டாங்க. என்ன பண்ணல, கடைசியில சேர்த்துக்காம நான் என்ன வெப்பன் கொடுக்குறேன், நீயே என்ன பண்ணிக்கோ, சண்டை போட்டுக்கோங்கன்ட்டாங்க. ஆக்சுவலா இப்ப ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்லிட்டாரு? நான் எய்டெல்லாம் இனி யுக்ரைனுக்கு என்ன பண்ண போறது இல்லை,
கொடுக்க போறதில்லை. இப்போ என்ன ஆகும்? ரொம்ப ஈஸியா உக்ரைனை யாரு கேப்சர், முக்கியமான இடங்களை ஏற்கனவே கிரிமியாவை கேப்சர் பண்ணிட்டார் புட்டின். ஸோ ஆக்சுவலாக யூஎஸ்ஏ கிட்ட மட்டும் 6800 அணு ஆயுதங்கள் இருக்கு, ரஷ்யா கிட்ட 7000 இருக்குது. என்ன ஆகும் சண்டை நடந்தா? ரஷ்யா தான் ஜெயிக்கும் கிடையாது. மாத்தி மாத்தி போட்டுக்குன்னா என்ன ஆகும்? யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கு. இப்போ இன்னும் யாரு கூடயும் சண்டை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, சைனா கூட. இதுல இவர் வேற ஒருத்தர் இருக்கிறாப்புல. யார் இவரு? கிங் ஜாங் உன். சரிங்களா? யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா நார்த் கொரியாலாம் இப்படி சிரிக்கிறோம்ல, சிரிக்க முடியாது. சிரிச்சா என்ன பண்றாரு அவரு? கொலை பண்ணிடுவார் அவரு. சரிங்களா? அவர் சொல்லும் போது என்ன பண்ணணும்? சிரிக்கணும். பட் யோசிச்சு பாருங்க, அந்த ஜனங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த ஜனங்களுக்கெல்லாம் விடிவு காலம் எப்போ? கிறிஸ்துவின் ராஜ்யம் தான் அவங்களுக்கெல்லாம் விடிவு காலம். இப்ப ஆக்சுவலா என்ன இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, ரஷ்யால நியூக்ளியர் பவர்டு குரூசைல் மிசில், இது அன்லிமிட்டெட் ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டே இருக்குமா? பறந்துட்டே இருக்குமா? ரஷ்யால இருந்து பறந்து போய் அமெரிக்கால வரைக்கும் அணுகுண்டு போடுற அளவுக்கு An hour in, and a speech that had seemed relentlessly domestic suddenly took an explosive turn. No one expected Vladimir Putin's annual address to Parliament to involve advanced missile systems and strategic weapons, amid talk of job creation and better roads in the years ahead. It was a response, he said, to years of unchecked advances by the United States in missile defense. Russia has always been a big nuclear state. No one wanted to speak constructively with us in the past. No one wanted to listen. Well, listen to us now. One missile in development, Putin explained, could travel the globe with unlimited range and entirely undetected by radar defense systems. Less than 3 weeks before the presidential election, it was all greeted with ecstatic applause by Russia's political elite. இந்த ரஷ்யா யாருக்கு விரோதமா வர போறாங்க? தன்னுடைய எல்லா படையையும் எடுத்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு விரோதமா. இஸ்ரேல் தாக்கு பிடிக்குமா? கஷ்டம். அடுத்தது, இவங்க மட்டும் தனியா வர போறாங்களா? இல்ல, கூட யார் வர போறாங்களாமா? வாசிங்க எசேக்கியேல் 38 அதிகாரம் 5 இருந்து 7 வரைக்கும். எசேக்கியேல் 38 அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 7 முடிய. அவர்களோடு கூட பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலைச்சீராவும் தரித்திருப்பவர்கள். யாரும் வர போறாங்களாமா கூட? பெர்சியரும் எத்தியோப்பியரும் லீபியரும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கேடகம் பிடித்து தலை சீராவும் தரித்திருப்பார்கள். கோமேரும் அவனுடைய எல்லா இராணுவங்களும் வடதிசையில் உள்ள தோகர்மா வம்சத்தாரும் அவர்களுடைய எல்லா இராணுவங்களும் ஆகிய திரளான ஜனங்கள் உன்னுடனே கூட இருப்பார்கள். நீ ஆயத்தப்படு, உன்னுடனே கூடின உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து. நீ அவர்களுக்கு காவலாளனாய் இரு. நீ அவர்களுக்கு என்னவாரு? யாரு? கோகு ரஷ்யா காவலானவராக இருப்பாராமா. யார் யார் வர போறாங்களாமா? பெர்ஷியா எதை அடையாளப்படுத்தினா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் எல்லா படையும், லிபியா, தொக்மரா இன்னைக்கு இருக்கக்கூடிய டர்க்கி. அப்படின்னா யார் யார் ஒன்னு சேர போறாங்கன்னு எசேக்கியேல் 38 சொல்லுது. ரஷ்யா, டர்க்கி, ஈரான் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க? சேர்ந்துட்டாங்க. இவர் யாரு? எர்டோகன், டர்க்கி பிரசிடென்ட். யார் இந்த தாடிக்காரரு? இவர் ஈரான் பிரசிடென்ட். சரிங்களா? இவர் யாரு? புட்டின். கோகு, தொக்மாரா, அதுக்கப்புறம் பெர்ஷியா என்ன பண்ணிட்டாங்க? ஏற்கனவே சேர்ந்துட்டாங்க. அப்படின்னா எசேக்கியேல் 38 கிளைமேக்ஸே என்ன ஆக போகுது? நாம் என்ன பண்ணிருக்கிறோம்? ரபி ரபி என்று அழைக்காதிருங்கள். யோசிச்சு பாருங்க என்ன பாயிண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வசனத்தின் அடிப்படையான விசுவாசத்தை, மகா பரிசுத்தமான விசுவாசத்தை வச்சுட்டு எல்லா உண்மையான உபதேசத்தை நாம் கற்றுக்கொண்டு தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நேரம் இது. இந்த சமயத்துல எவ்வளோ பெரிய ட்ரூத் ரிவீல் பண்ணிருக்காரு. நரகன்னா என்ன, ஆத்மானா என்ன, திரித்துவனா என்ன, உண்மையான தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு, எல்லா சத்தியமும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு இந்த கடைசி காலத்துல ரிவீல் பண்ணியிருக்காருன்னா, ஒருவேளை நம்ம கேட்காம போனோம்னா லாஸ் யாருக்கு தான்? நமக்கு தான். அப்படின்னா இவங்க மட்டும் வர போறது இல்லை, இந்த கூட்டணியே தாங்கல, கூட யார் சேர போறாங்களாமா? கோமேரும். இது யார் அந்த கோமேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க யாஃபேத்தின் சந்ததி, ஈஸ்டர்ன் யூரோப். நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா? இந்த எசேக்கியேல் 38 வருதுல,
மாகோகு, கோமேர், மேஷேக், தூபால், தொக்மாரா, பெர்ஷியா. இது எல்லாமே, இந்த பேர் எல்லாமே யாஃபேத்தின் சந்ததி. எத்தியோப்பியா, லிபியா, இது ஹாம்னுடைய சந்ததி. நல்லா நோட் பண்ண, இதுல எந்த சந்ததியே இல்லை, ஷேம்னுடைய சந்ததியே இல்லை. அப்படின்னா இது எந்த யுத்தம் இல்லை. ஷேம்னுடைய சந்ததி எங்கே சண்டை போட்டு முடிச்சிடுறாங்க, 83ஆம் சங்கீதத்திலே சண்டை போட்டு என்ன ஆயிருது, முடிஞ்சு. அது இன்னும் ஒரு சில வருஷத்துல என்ன ஆயிரும், முடிஞ்சிரும். அப்படின்னா 83ஆம் சங்கீதம் இன்னர் சர்க்கிள் நடக்கிற சண்டை. இன்னர் சர்க்கிள்னா இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள். ஆனா எசேக்கியேல் 38 அவுட்டர் ரிங்கு, உலக நாடுகள் என்ன பண்ண போறாங்க, வரப்போறாங்க. இன்னும் மோட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேண்ட் எடுக்கணும். எந்த லேண்ட், இஸ்ரேல் எடுக்கணும். பட் ஆனால் எசேக்கியேல் 38 இந்த உலக நாடுகளை வர்றதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலை கொள்ளை அடிக்கணும். அப்படின்னா அது அவுட்டர் ரிங்ல நடக்கும்பொழுது என்னாக போதாமா, ஏன் ரஷ்யா வரப்போறான் இஸ்ரேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாசிக்கலாம் 13ஆம் வசனம். சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்சீஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களான அனைவரும் உன்னை நோக்கி. யாரை நோக்கி? சேபா தேசத்தாரும் தேதான் தேசத்தாரும் தர்ஷீஷின் வர்த்தகரும் அதனுடைய பாலசிங்கங்களாகிய அனைவரும் உன்னை நோக்கி. யாரை நோக்கி? கோக நோக்கி. என்ன சொல்லுவாங்களா? நீ கொள்ளையிட அல்லவோ வருகிறாய் என்றும். நீ எதுக்குதான் வர? கொள்ளை அடிக்கிறதுக்கு வர. நீ சூறையாடி வெள்ளியையும் பொன்னையும் ஆஸ்தியையும் எடுத்துக் கொள்ளுகிறதற்கும் ஆடுகளையும் மாடுகளையும் பிடிக்கிறதற்கும் மிகவும் கொள்ளையிடுகிறதற்கும் அல்லவோ உன்னுடைய கூட்டத்தை கூட்டினாய் என்றும் சொல்லுவார். அப்படின்னா அவங்க கொள்ளை அடிக்கிறாங்கன்னா அப்ப இஸ்ரேல் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கும்? என்னவோ மாபெரும் விஷயம் யார்கிட்ட இருக்க போகுது இன்னும் கொஞ்ச நாள்ல, இஸ்ரேல் கிட்ட. அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போறாங்க, வர போறாங்க. அப்படின்னா இப்படிக்கு தானே நீ வரன்னு யார் கேட்கறது? சேபா தேசத்தார், தேதான் தேசத்தார், தர்ஷீஷின் வர்த்தகர், அதனுடைய பாலசிங்கங்கள் அனைவரும் கோக நோக்கி கேட்கறாங்கன்னா, இந்த வேற டீம், இந்த டீம் எதுக்குள்ளவே இல்லை, கோகு டீம் குள்ளவே இல்லை. அப்படின்னா நீ இதுக்கு தானே வரன்னு கேட்கறாங்கன்னா அவங்க இஸ்ரேலுக்கு எதிராக வரல, ஆனா இஸ்ரேலுக்கு சப்போர்ட்டும் என்ன பண்ணல. அப்படின்னா யார் இந்த சேபா தேசத்தார், தேதான் தேசத்தார், தர்ஷீஷின் வர்த்தகர், அதன் பாலசிங்கங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசையா சேபா அண்ட் தேதான் யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசையா 21:13 அரேபியாவின் பாரம், தேதானியரின் பயண கூட்டங்களே நீங்கள் அரேபியாவின் காடுகளில் ராத்தங்குவீர்கள். அப்படின்னா இது யார் அடையாளப்படுத்துறாங்கன்னா, சேபா தேதான் சவுதி அரேபியா. தர்ஷீஷின் வர்த்தகர் அதனுடைய பாலசிங்கங்கள். பாலசிங்கங்கள் யாருனுடைய லோகோல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கவர்மெண்ட். அதன் பாலசிங்கங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த யுஎஸ்ஏ, கனடா போன்ற நாடுகள் என்ன கேட்க போறாங்க? நீ கொள்ளையடிக்கிறது தான் வந்தன்னு ரஷ்யாவை பத்தி கேட்பாங்க. ஆனா இஸ்ரேலுக்கும் என்ன பண்ணலாம், அவங்க சப்போர்ட்டும் பண்ண போறது இல்லை. ஏன் வரப்போறாங்களாமா? அப்படின்னா ரஷ்யா வரும்போது இஸ்ரேல்ல எப்பேற்பட்ட நிலைமை இருக்கும்னு வசனம் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எசேக்கியேல் 38:8. எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அநேக நாட்களுக்கு பிற்பாடு நீ விசாரிக்கப்படுவாய், பட்டயத்துக்கு நீங்களாகி பற்பல ஜனங்களில் இருந்து சேர்த்து கொள்ளப்பட்டு வந்தவர்களின் தேசத்தில் கடைசி வருஷங்களிலே வருவாய். பற்பல ஜனங்களிலிருந்து சேர்த்து கொள்ளப்பட்ட வந்தவர்களின் தேசம் எது? இஸ்ரேல் தேசம். அந்த தேசத்துக்கு விரோதமாக வருவாய். நெடுநாள் பாழாய் கிடந்துச்சா இஸ்ரேல் தேசம்? இருந்துச்சு. பிற்பாடு ஜாதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்டவர்கள் இப்ப கொண்டு வந்துட்டு இருக்காரு. எல்லாரும் சுகமாய் குடியிருக்கும் இஸ்ரேல் மலைகளுக்கு விரோதமாய் வருவாய், அவர்கள் எல்லாரும் அஞ்சாமல் குடியிருக்கும் போது. அப்படின்னா ரஷ்யா வரும்போது இஸ்ரேல் எப்படி குடியிருக்கிறாங்களாம்? சுகமா, அஞ்சாமல் குடியிருக்கிறாங்களாம். இப்போ அந்த கண்டிஷனா இருக்குது இஸ்ரேல்ல இல்ல. அப்படின்னா எதிர்காலத்துல இன்னும் கொஞ்ச நாள் என்ன ஆக போகுது? சுகமா குடியிருக்க போறாங்க, அஞ்சாமல் குடியிருக்க போறாங்க. எதுக்கு அப்புறமா இந்த கண்டிஷன் நடக்கும்னு பாத்தீங்கன்னா, 83ஆம் சங்கீதம் யுத்தம் இருக்குல்ல, அந்த யுத்தம் முடிவடைந்த உடனே. இன்னும் எவ்வளவு நாள் இது நடக்க போகுது? கொஞ்ச நாள்ல. அப்படின்னா பட்டயத்துக்கு நீங்களாகின்னு இந்த வசனம் இருக்கு இல்லையா, பட்டயத்துக்கு நீங்களாகின்ற வார்த்தை இங்கிலீஷ் பைபிள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, land that has recovered from war, யுத்தத்தில் இருந்து மீண்டு வந்த தேசத்துக்கு விரோதமாய் நீ வருவாய் அப்படின்னு இருக்கு. எந்த யுத்தத்திலிருந்து மீண்டு வந்த தேசம்? 83ஆம் சங்கீதம் யுத்தத்திலிருந்து மீண்டு வந்த தேசத்துக்கு விரோதமா யார் வரப்போறது? ரஷ்யா என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வரப்போறாங்க. அப்படி வரும்போது இஸ்ரேல் எப்படி இருக்குமாமா? ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம என்னன்னு ரஷ்யா சொல்வாராமா, நான் கொள்ளையிடவும் சூறையாடவும் மதில்கள் இல்லாமல் கிடக்கிற கிராமங்களுக்குள்ள தேசத்துக்கு விரோதமாய் போவேன்.
மதில்கள் இல்லாம இப்ப இருக்குதா இஸ்ரேலு? இப்ப இல்ல. ஆனா எப்படி இருக்க போதான்? ரஷ்யா வரும்போது இருக்க போறாங்கன்னா எப்ப மதில் இல்லாம இருப்பாங்க? சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் இல்லாத பொழுது. சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் எப்ப இல்லாம போறாங்க இஸ்ரேலுக்கு? 83ஆம் சங்கீதம், யுத்தத்திற்கு பிற்பாடு நிர்விசாரமாய் சுகத்தோட குடியிருக்கிறவர்கள் மேல் வருவேன். யாரு? ரஷ்யா. அவர்கள் எல்லாரும் மதில்கள் இல்லாமல் குடியிருக்கிறார்கள், அவர்களுக்கு தாழ்பாலும் இல்லை கதவுகளும் இல்லை என்பாய். யார் சொல்லுவாங்களாம் அப்படி? ரஷ்யா. அப்படின்னா யுத்தத்திலிருந்து மீண்டு வந்த தேசம், ஆடுகளையும் மாடுகளையும் ஆஸ்திகளையும் சம்பாதிச்சுன்னா, லிட்டரலா ஆடு மாடு இல்லை, அக்ரிகல்ச்சர்ல இருந்து எல்லா ஃபார்மிங்லும் டாப் மோஸ்ட்டுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? போயிருப்பாங்க. மதில்கள் இல்லாமல் இருக்கிற தேசம்னா என்ன அர்த்தம்? சுற்றி இருக்கக்கூடிய எதிரிகள் அப்ப என்ன பண்ண மாட்டாங்க? இருக்க மாட்டாங்க. அதனால கதவுகளும் தாழ்பாலும் இல்லை என்பாய். அப்படின்னா அந்த சமயத்துல அமெரிக்காவை யாருக்கு சப்போர்ட்டுக்கு இருக்காது? இப்ப இருக்கிற மாதிரி அப்ப இருக்காது. அப்படின்னா இத்தனை நாடுகள், ரஷ்யா அன்றல அத்தனை டெக்னாலஜியோட இஸ்ரேலுக்கு எதிராக வரும்போது இஸ்ரேல் தாக்கு பிடிக்க முடியுமா? சக்கரியா 14:2 பார்த்தோம்ல, இஸ்ரேலுக்கு எதிராக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன், நகரம் பிடிக்கப்படும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள். நகரத்தாரில் பாதி மனுஷரை என்ன பண்ணிடுறாங்க? சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு என்ன பண்ண போறதில்லை? அறுப்புண்டு போவதில்லை. சொல்லுங்க, யார் ஜெயிக்க போறாங்க? என்ன நடக்க போதா இருக்குது? என்ன நடக்க போதான் தெரியுங்களா? தேவன் சொல்றாரு எசேக்கியேல் 38:18, இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு வரும் காலத்தில் என் உக்கிரம் என் நாசியில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். என்ன ஆக போதான் தேவனுங்க? அப்போ எங்க எப்படி? என் உக்கிரம் நாசியில் ஏறும். தாக்கு பிடிக்க முடியுமா மற்ற உலக நாடுகள்னால? என்ன ஆக போதாமா? சக்கரியா 14:3 வாசிங்க. சகரியா 14:3. கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடே போராடுவார். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளில் போராடுவது போல அந்த ஜாதிகளோட என்ன பண்ணுவாராமா? யாரே இறங்க போறாரு? தேவனே. தேவனே இறங்கி போராடும் பொழுது என்ன ஆக போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிக்கலாம். மீகா 5:5. மீகா 5:5. இவரே சமாதானக்காரனர், அசீரியன் நம்முடைய தேசத்திலே அசீரியன் நம்முடைய தேசத்தில் வரும்பொழுது. மீகா எப்படி சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, அசீரியன் இந்த இடத்துல வேற யாரும் கிடையாது. அங்க கோகு, மீகால அசீரியா. அப்படின்னா ரஷ்யா நம்முடைய தேசத்தில் வரும்போது, நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போது, ரஷ்யாவுக்கு விரோதமாக தேவன் யாரை எழுப்ப போறாருன்னா 7 மெய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும். 7 மெய்ப்பர்கள் யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா தேவன் 1,44,000 பேரை எத்தனை காலப்பகுதியா உருவாக்குறாருன்னு பாத்தீங்கன்னா 7 காலப்பகுதிகளாக. அதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகள் அப்படின்னு பார்க்கணும். அது குறித்து தனி பாடமே இருக்கு, பின்னாடி பார்க்கலாம். அப்படின்னா 1,44,000 பேரை ஒரே காலப்பகுதியில உருவாக்குறார் தேவன். கிபி 33 இருந்து என்ன பண்ணிட்டு இருக்காருங்க? உருவாக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா இப்ப நம்ம எந்த கால சபையின் காலப்பகுதியில் இருக்கிறோம்? கடைசினா 7ஆம் கால சபையின் காலப்பகுதியில் நாம் இருக்கிறோம். அப்படின்னா 7 மெய்ப்பரை இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய நாடுகளுக்கு முன்பாக நிறுத்துவார்னா யார் அந்த 7 மெய்ப்பர்கள்? அப்போ ஒட்டுமொத்த 1,44,000 பேரும் அப்ப எங்க இருக்க மாட்டாங்க? பூமியிலே இருக்க மாட்டாங்க. அப்ப நாம் எங்க இருப்போம்? கிறிஸ்துவோட மகிமையில் இருப்போம். மகிமையின் சரீரத்தில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, தெய்வீக சுபாவத்தில் என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இருப்போம். எங்கேயும் இருக்க போதில்லை அப்போ சபையானம்னா. ஸோ அப்ப அங்க இருப்போம். நம்மளையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். மனுஷரில் ஏன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 8 என்பதில் பைபிள்ல ஒரு புதிய துவக்கத்தின் ஆரம்பம். அப்படின்னா இந்த சமயத்துல தான் கிறிஸ்துவின் வெளியரங்கமான ராஜ்யம் இந்த உலகத்துல ஸ்தாபிக்கப்படும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அதிபதிகள் வேற யாரும் கிடையாது. அந்த யுத்தம் நடக்கிற அந்த சமயத்துல அந்த மீதியான ஜனங்க கடைசியில யார்கிட்ட தான் ஓடுவாங்க? தேவன் கிட்ட ஓடும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் என்ன பண்ண போறாருன்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி சபையை நிறுத்த போறாரு. பட் சபை இருக்கிற யாருக்கும் கண்ணுக்கு என்ன ஆகாது? தெரியாது. ஆனா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி எல்லா உலக ஜனங்களுக்கும் மனுஷரில் 8 அதிபதிகள் வேற யாரும் கிடையாது. அன்னைக்கு வரைக்கும் மரித்த அனைத்து முற்பிதாக்களையும்
ஆபேல்ல இருந்து யோவான் ஸ்தானகன் வரைக்கும் உயிரோட இஸ்ரேல் என்ன பண்ணுவாருங்க? எழுப்பி நிறுத்துவார். யார் யார் வர போறாங்க? தாவீது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமே எழுந்து நின்னு இயேசு கிறிஸ்து தாம்பா மேசியா அப்படின்னு சொன்னா இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? நம்புவாங்க. முற்பிதாக்களுக்கு எதிராக முற்பிதாக்கள் எழுந்து வரும்போது ஆதாம் எப்படி பரிபூர்ண மனுஷனா இருந்தாரோ அதே நிலைமையில என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, பரிபூர்ண மனுஷீக நிலைமையில உயிரோட எழுப்பி பூமியில நிறுத்தும் பொழுது ஹாட் நியூஸ் வேர்ல்டு வைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, செத்து போன பைபிள் கேரக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிருக்கிறாங்களாமா? உயிரோட எழுந்து என்ன பண்ணிருக்காங்களா? வந்திருக்காங்களாமா. நிக்க முடியுமா இவங்க எதிராக? என்ன ஆகுன்றத சக்கரியா 12ஆம் அதிகாரம் 8 இருந்து 10 வரைக்கும் சொல்லியிருக்காரு பாருங்க, வாசிக்கலாம். சக்கரியா 12ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரை. சகரியா 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 8 முதல் 10 முடிய. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அந்நாளிலே, கொஞ்சம் மெதுவா படிங்க. அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். எப்படி காப்பாற்றுவாராமா? அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதை போல இருப்பான். அதாவது அந்த ஊர்ல தள்ளாடுறவனே எப்படி இருப்பானம்மா? அப்போ தாவீது மாதிரி இருப்பாராமா. தாவீது குடும்பத்தார், தாவீதின் குடும்பத்தார் வேற கிடையாது, அனைத்து முற்பிதாக்களும் யோவான் ஸ்தானகன் வரைக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் சபைக்கான வாய்ப்பு என்ன ஆயிடுச்சுங்க? ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னு ஆபேல்ல இருந்து யோவான் ஸ்தானகன் வரைக்கும் தேவன் எப்படி எழுப்பி நிப்பாராமா? அவர்களுக்கு முன்பாக தேவனை போலும் கர்த்தருடைய தூதனை போலும் இருப்பார்கள். அவர்கள் முன்பாக தேவனை போலவும் கர்த்தனுடைய தூதனை போலும் இருப்பார்கள். என்னாக போதாமா? அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். அந்நாளில் எருசலேமுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் இந்த வரலாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரையும் என்ன பண்ணுவேன்? நானு அழிக்க பார்ப்பேன். எப்படி இருக்கும் அந்த சிச்சுவேஷன்? முதல் உயிர் தேர்தல் அப்ப எங்க நடக்குது? இஸ்ரேல்ல முதல்ல ஃபர்ஸ்ட் ரெசரக்ஷன்ல யார் வரப்போறதுன்னா, உயிர் தேர்தல்ல முற்பிதாக்கள் உயிரோடு எழுந்து வர போறாங்க. அதுக்கு முன்னாடியே சபை என்ன இருக்கும்? ஓட்டத்தை முடிச்சு போயிருப்பாங்க. சபையினுடைய உயிர் தேர்தல் ஆவிக்கு அதை மனுஷ கண்ணில் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. பட் இது உயிரோட பரிபூர்ண மனுஷனா முற்பிதாக்கள் என்ன பண்ணுவாங்க? எழுந்து நிற்கும் பொழுது எப்படி இருக்கும் அந்த சீன்? யோசிச்சு பாருங்க. இவங்க முன்னாடி நிற்க முடியுமா? ரஷ்ய ராணுவத்தினால வாய்ப்பே கிடையாது. எப்படி அழிய போதாமா எல்லா ராணுவங்களும்? வாசிங்க. சகரியா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின எல்லா ஜனங்களையும் கர்த்தர் வாதிக்கும் வாதையாவது, அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்களுடைய சதை அழிந்து போகும். அவர்கள் காலூன்றி நிற்கையிலும் அவர்கள் சதை அழிந்து போகும். அவர்கள் கண்கள் தங்கள் குழிகளிலே கெட்டு போகும். அவர்கள் நாவு அவர்கள் வாயிலே அழுகி போகும். அவர்களுடைய நாவு அவர்களுடைய வாயிலே என்ன ஆயிருமாமா? அழுகி போயிடும். அப்படின்னா முற்பிதாக்கள் இந்த யுத்தத்தை எப்படி முடிச்சு வைக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்க போறது கிடையாது. என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க. சகரியா 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி. எதுக்கு புத்தி மயக்கத்தை வர பண்ண போறாராமா? அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளில் ஏறி இருக்கிறவர்கள் எல்லாம் புத்தி மயக்கத்தையும் வர பண்ணுவேன். யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை என்ன பண்ணிடுவேன்? நானு திறந்து வைத்து. அப்படின்னு என்ன அர்த்தம்? யூதா வம்சம் யாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஃபேவர் பண்ணுவேன். ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன்னா, முற்பிதாக்கள் உயிர் தெழுந்து வந்து பரிபூர்ண மனுஷீக நிலைமை என்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த நிலைமையில தான் யாரே வந்தார் முதலாம் வருகையில? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அந்த நிலைமையில இருக்கக்கூடியவர்களால் என்னவே அடக்க முடியும்? கடலை என்ன பண்ண முடியும்? அடக்க முடியும். கடல் மேல என்ன பண்ண முடியும்? நடக்க முடியும். அப்பேற்பட்ட வல்லமையில யார் வரப்போறாங்க? முற்பிதாக்கள் வரும்பொழுது எந்த ராணுவமும் என்ன பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. குதிரைகளுக்கெல்லாம் குதிரை மேல ஏறி வருவாங்க, குதிரை மேல வரப்போறாங்க. இப்போ இல்ல, மாடர்ன் டெக்னாலஜில அது குதிரைகளுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தை குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன். என்ன அர்த்தம்? டெக்னாலஜி என்ன பண்ணிடுவாங்க? கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அப்படின்னா என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள். ரஷ்யா இஸ்ரேல் அழிக்கலான்னு குண்டு போடும்போது முற்பிதாக்கள் என்ன பண்ணி விட்டுருவாங்க? மாற்றி விட்டுருவாங்க.
எதை? கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை மாற்றி விட்டா என்ன ஆகும்? அந்த ரஷ்யாவுடைய குண்டு நேரம் எங்கே போய் விழ போகுது? உதாரணத்துக்கு அமெரிக்கா மேலே போயிடும். அமெரிக்கா என்ன பண்ணுவான்? ஏன் மேலே போட்ட என்ன பண்ணுறானே கொண்டு வந்து போடுறேன்னு அங்கே போட்டால் நேரம் விடாது. அது போய் ரஷ்யா மேலே விடும், சைனா மேலே விடும். சைனா போட்டால் ஏன் மேலே குண்டு போட்டேன்னு அவன் திரும்பி போட்டால் அது எங்கே போய் விடும்? பாகிஸ்தான் மேலே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா போய்விடும். பாகிஸ்தான் குண்டு மேலே விழுந்தவொடனே ஏன் மேலேயா போடுறேன்னு சைனா மேலே போடலான்னு போனால் அது யார் மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்தியா மேலே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா நான் என்ன பண்ணுறேன் குண்டு போடுறேன்னு போட்டால் அது நேராக போய் எங்கேயும் விழாமல் அது நம்ம மேலே என்ன ஆகும்? விழுறதுக்குமே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது நம்மக்கிட்ட டெக்னாலஜி. ஸோ ஜஸ்ட் சொல்கிறேன், யோசிச்சு பாருங்க. அப்படின்னா புத்தி மயக்கத்தை வர பண்ணுறது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன், இந்த மாதிரி கம்ப்ளீட் கொலாப்ஸ் என்ன பண்ணிடுவாங்க செய்யும் பொழுது எல்லாமே எல்லா உலக அமைப்புகளும் மாபெரும் அழிவுக்குள்ள என்ன ஆக போகுதுங்க? வரப்போகுது. முற்பிதாக்கள் வந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் இரண்டாம் உலகத்தை என்ன பண்ண போறாங்க? கம்ப்ளீட்டான டெஸ்ட்ரக்ஷனுக்குள்ள கொண்டு வர போறாங்க. அந்த டெஸ்ட்ரக்ஷன் நடக்கும் பொழுது, இவ்வளோ பெரிய சம்பவங்கள் நடக்கும் பொழுது எப்படி இருக்குன்றதுக்கு ஜஸ்ட் ஒரு வீடியோ கிளிப்பிங் என்ன பண்ணலாம், நாம பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு ஒரு ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. Tankare, hunkashilade, wohitikade, hoyate. Nage tankare, tankashilade, hakisitade, hoyate. We are wakana, nehipi, we are nakasejina, hoyate. Hey, 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 ho. Wakatankara, 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 wakatankara. We are wakana, we are wakana, we are wakana, we are wakana, hoyate, 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 hoyate. Hey, 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 wakatankara, hunkashilade, wohitikade, hoyate. Nage tankare, tankashilade, hakisitade, hoyate. We are wakana, nehipi, we are nakasejina, hoyate. Hey, 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 wakatankara, hunkashilade, wohitikade, hoyate. Mia hale mitikolare, kisu ya pide, hoyate. Wiko kimita wa wichacha, wakano metako ya zina, hoyate. Hey, 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 wakatankara, 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 wakatankara. We are wakana, we are wakana, we are wakana, we are wakana, hoyate, hoyate, hoyate.
ஸோ இப்படி மாபெரும் ஒரு டெஸ்ட்ரக்ஷன் நடக்கும்போது என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே செத்து போயிடுவாங்களா அப்போ? கிடையாது. சரிங்களா? ஸோ மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் மற்றும் 22ஆம் வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் எடுத்துட்டீங்க, பைபிள் எடுத்துக்கங்க. மத்தேயு 24ஆம் அதிகாரம் 21, 22. ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். இது வரைக்கும் நடக்கல, ஆனா இதுக்கப்புறம் என்ன ஆகாது, அப்படி ஒரு உபத்திரவமே நடக்காதான். அது ஏன் இதுக்கப்புறம் நடக்காது? ஏன்னா அதுக்கப்புறம் எது வந்துருங்க, கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால், என் நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால், அந்த மகா உபத்திரவத்தின் நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவது இல்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமும் அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மகா உபத்திரவத்தின் நாட்கள் ரொம்ப நாள் இருக்க போதா? இல்லை. தேவனுடைய கிருபை இதில் கூட பாருங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தம். யார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? அந்த இடத்துல இஸ்ரேல் ஜனங்கள் நிமித்தம் என்ன பண்றாரு, அந்த நாட்கள் குறைக்கப்படும். ஏன்னா அந்த நாட்கள் குறைக்கப்படாமல் இருந்தா ஒருவனாகிலும் யாருமே என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. அப்படின்னா ஒரு மாபெரும் டெஸ்ட்ரக்ஷனை, எல்லா அமைப்புகளையும், அரசியல், மதம், பொருளாதாரம், சமுதாயம் எல்லாமே கொலாப்ஸ் ஆகும் பொழுது கடைசியில் இஸ்ரேல் ஜனங்களுக்காக யார் தேவன் ரெசரக்ட் பண்ணி எழுப்புறாருன்னு பார்த்தீங்கன்னா, முற்பிதாக்களே உயிரோட வந்து என்ன பண்றாங்க, இஸ்ரேலுக்கு எதிராக வந்த எல்லா உலக நாடுகளையும் என்ன பண்ணிடுறாருங்க, அழிக்கும் பொழுது. அந்த சமயத்துல தான் இப்ப 4 காத்து யார் மேல அடிச்சாச்சு, உலர்ந்த எலும்புகள் மேல அடிச்சாச்சுன்னா இப்ப அடுத்து என்ன வந்துடும், ஆவி வந்துடும். வாசிக்கலாம். சக்கரியா 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 10ஆம் வசனம். நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது நான் தாவீதின் குடும்பத்தாரின் மீதும் எருசலேமின் குடும்பத்தாரின் மீதும் என்ன பண்ண போறேன், கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, யார் குத்தினது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. யூதர்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி. யாருக்காக புலம்ப போறாங்களாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக. ச்சே, எங்களுடைய மேசியாவை நாங்களே எங்களை பண்ணிட்டு இருக்கிறோம், குத்தி இருக்கிறோம். நாங்க யார தலை மேல தூக்கி வச்சு கொண்டாட வேண்டியோரோ அவரே நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சிலுவையில் அரைஞ்சு கொலை பண்ணியிருக்கோன்ற ஒரு ரியலைசேஷன்ல யார் வருவாங்க? யூதர்கள் வரப்போறாங்க. அதுதான் ரோமர் சொல்றாரு பவுல், அவர்களை தள்ளி விடுதல் உலகத்தை ஒப்புரவாக்குதலா இருக்க. அப்படின்னா யூதர்களை தள்ளி விடுறதே யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சு? புறஜாதிகளாகிய நமக்கு 1,44,000 பேரா நாம ஆகி உலகத்தை ஒப்புரவாக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சா அவர்களை அங்கீகரித்துக் கொள்ளுதல் எண்ணமாய் இராது, மரித்தோரிலிருந்து ஜீவன் உண்டானது போல் இருக்கும் அல்லவா? அப்படின்னா ஒன்ஸ் யூதர்கள் இந்த சமயத்தில் முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் பிற்பாடு யாரை ஏற்றுக்கொள்ள போறாங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டுட்ட பிறகு அடுத்தது எல்லா உலக ஜனங்களும் உயிரோடு இருப்பாங்க இல்லையா, நிறைய பேர் உயிரோடு இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே என்ன நியூஸ் தெரிஞ்சிடும், என்ன நியூஸ் தெரிஞ்சிடும், முற்பிதாக்கள் உயிர் தேர்ந்த நியூஸும் தெரிய போது எல்லா உலக ஜனங்களுக்கும் இப்படி எதிராக வந்த நாடுகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, தோத்து போயிட்டாங்கன்ற நியூஸும் தெரிஞ்சிட போது இஸ்ரேலினுடைய தேவனே உண்மையான தேவன்ற உண்மை எல்லா உலக ஜனங்களுக்கும் என்ன ஆக போதுங்க, தெரிய போது. அப்ப அடுத்து ஒரு மாபெரும் அற்புதம் நடக்க போகுது. என்ன தெரியுங்களா? ஆனா அதை குறித்து ஆச்சரியப்படாதீங்கன்னு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு. யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 5ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம். இதை குறித்து நீங்கள் என்ன பட வேண்டாம், ஆச்சரியப்பட வேண்டாம்னாலே அந்த விஷயம் எப்படி இருக்கும், ஆச்சரியமா தான் இருக்கும். ஏனென்றால் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும். பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும். அப்படின்னு என்ன ஆக போகுது, செத்து போன எல்லா உலக ஜனங்களும் ஆதாம் வரைக்கும், அது யாரா இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, என்ன பண்ண போறாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபை கூட சேர்ந்து மறுபடியும் உயிரோட. யோசிச்சு பாருங்க இந்த அற்புதம் எப்படி இருக்க போகுதுன்னு. யோசிச்சு பார்த்துருப்பாங்களா செத்து போனவங்களாம் திரும்பி வரப்போறேன்னு? திரும்பி எழுந்து வந்த உடனே என்ன கேட்பாங்க, நான் எப்படி வந்தேன்? அப்படி நான் யாரை பாயிண்ட் பண்ண போறாங்க?
உண்மையான சர்வ வல்லமையுள்ள தேவன் யார் என்ற உண்மை அப்ப தெரியும். அவருடைய ஒரே பேரான குமாரனை என்ன பண்ணிருக்காரு, பலியா கொடுத்திருக்காருன்ற உண்மை அப்ப எல்லாருக்கும் தெரியும். யாவே தேவன் தான் உண்மையான சர்வ வல்லமையுள்ள கடவுள் என்று தெரியும். அவருடைய ஒரே பேரான குமாரனை இந்த ஒட்டுமொத்த மனுக்குலத்திற்காக பலியா கொடுத்ததின் நிமித்தம் தான் இப்ப எல்லாரும் உயிரோட என்ன பண்ணிருக்கீங்க, நீங்க எழுந்து என்ன பண்ணிருக்கீங்க, வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருமே ஈஸியா யாரை ஏத்துக்க போறாங்க, உண்மையான தேவனையும் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஆமா, கூடவே இருந்தாங்களே ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் மட்டும் காணாம போனாங்களே, அவங்க எங்கன்னு பார்த்தா அவங்க எங்கேயும் இருக்க மாட்டாங்க, பூமியிலேயே அப்ப இருக்க மாட்டாங்க. ஏன்? யார் அது? யார் அந்த சபை? யாரோவா? அதுக்காக தான் இந்த சத்தியத்தை நாம் என்ன பண்றோம், கேட்டுட்டு இருக்கோம். அப்ப நாம எங்க இருக்க போறோம்? பூமியில இந்த ராஜ்யத்தில் இருக்க போறோமா? இல்ல. இவங்களுக்கு எல்லாம் ராஜாக்களாக யார் கூட இருக்க போறோம்னா, பரலோகத்துல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூடவும் பிதாவாகிய தேவன் கூடவும் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்க போறோம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்படியே கேட்கும் பொழுது பாயிண்ட் பண்ணுவாங்க, அப்போ வேர்ல்டு கேபிட்டலா யார் இருக்க போறாங்க? எது இருக்க போகுது? ஜெருசலேம். வேர்ல்டு லீடர்ஸ் அப்ப யார் கிடையாது, நரேந்திர மோடியோ டொனால்ட் ட்ரம்ப்போ புட்டினோ இருக்க போறது இல்லை. யார் இருக்க போறாங்க? ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோபோ ஃபீமேல் லீடர்ஸும் இருப்பாங்க. சாராலும் ரபேக்காலும் என்ன பண்ண போறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை பூமியிலிருந்து நிர்வகிக்க போறாங்க, கடற்கரை மணலா. ஆனா அவங்களையே வழிநடத்த போறது யாரு? வானத்து நட்சத்திர வகுப்பார். இந்த உண்மை எல்லா உலக நாடுகளுக்கும் தெரிந்து வந்த உடனே, உயிர் தெரிந்து வந்த உடனே என்ன பண்ண போறாங்களாமா? சக்கரையா 8:23 வாசிங்க. சகரியா 8:23. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து அந்நாட்கள்ல 10 புறஜாதியார் என்ன பண்ணுவாங்களாமா? ஒரு யூதருடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். எங்க நாங்க கேள்விப்பட்டோம், தெரிஞ்சு போச்சு எங்களுக்கு. இவ்வளவு நாள் நாங்க வணங்கிட்டு இருந்தோம், பொய்யான கடவுள் என்ன ஆயிடுச்சு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. தேவன் யார் கூட இருக்காருன்னு கேள்விப்பட்டோம், உங்க கூட இருக்காருன்னு கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். திருப்பி ஒரு வாட்டி படிக்கிற வசனத்தை. அந்நாட்களில் பலவித பாஷைக்காரராகிய புறஜாதியாரில் 10 மனுஷர் ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடித்து கொண்டு, யார் அங்கீகரிக்க போறாங்க? அப்போ இஸ்ரேல் தேசத்தை அங்கீகரிச்சுட்டு, தேவன் உங்களோட இருக்கிறார் என்று கேள்விப்பட்டோம். உண்மை தெரிஞ்சிருச்சு, உண்மையான தேவன் உங்க கூட தான் இருக்கிறார்னு கேள்விப்பட்டோம். ஆகையால் உங்களோட கூட போவோம் என்று சொல்லி அவனை பற்றி கொள்வார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அதனால உங்களை நாங்களும் என்ன பண்றோம்? ஃபாலோ பண்றோம். செத்து போன எல்லா உலக ஜனங்களும் உயிரோடு எழுந்து வந்து நீதி என்ன பண்ணுவாங்க? கற்றுக்கொள்ள போகிறார்கள். அப்பேற்பட்ட ஆசீர்வாதமான காலப்பகுதி இன்னும் வெகு விரைவில் என்னாக போகுதுங்க, வரப்போகுது. அப்ப தேவன் என்ன பண்ண போறாருன்னா, வெளிப்படுத்தல் 21:4 படிக்கிறோம், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி என்ன கிடையாது, அதுக்கப்புறமா மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. எப்பேற்பட்ட பிளான தேவன் வச்சிருக்காரு இந்த உலகத்துக்கு, யோசிச்சு பாருங்க. சாதாரண பிளானா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை என்ன பண்ண போறாரு? கொடுக்க போறாரு. இந்த ஆசீர்வாதத்தை ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கும் கொடுக்கணும்னா யார் ரெடி ஆகணும்? இப்போ வானத்து நட்சத்திர வகுப்பார். அதுதான் சொல்றார், உன் சந்ததி மூலம் சகல ஜாதிகளும் என்ன பண்ண போறேன்? ஆசீர்வதிக்க போறேன். இப்படி சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படணும்னா ஆபிரகாமுடைய உன் சந்ததி ஆகிய வானத்து நட்சத்திரம் என்ன ஆகணும்? நாம ரெடியானாதான் கடற்கரை மணல் ரெடியாகும். அப்படின்னா மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ள வரலாமா வேண்டாமா? வர்றவங்களுக்கு மாபெரும் வாய்ப்பு. சாதாரண சத்தியத்தை நாம் என்ன பண்ணல, கேட்கல. சாதாரண சத்தியத்தை தேவன் நமக்கு என்ன பண்ணல, கொடுக்கல. அப்பேற்பட்ட சத்தியத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் என்ன ஆகலைங்க, முடியல. இன்னும் என்ன ஆகல அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியல. அப்படின்னா இதை பத்தின எக்கச்சக்க ரிசர்ச் ஸ்டடி என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு.
ஏறக்குறைய வெளிப்படுத்தின விசேஷத்தை மட்டுமே 144 பாடம் பார்த்துருக்கோம். எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்துல சும்மா கொஞ்சம் இப்படி படுத்திருக்கோம். அதை பற்றி மட்டுமே 250 பாடங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஸ்டடி இருக்கு. தானியலை பற்றி மட்டுமே 44 ரிசர்ச் ஸ்டடி இருக்கு. அப்படின்னா ரோமர் புஸ்தகத்தை பற்றி 68 ரிசர்ச் ஸ்டடி இருக்குது. அப்படின்னா இதுதான் எங்களுடைய முழு வாழ்க்கையுமே. அப்படின்னா இப்பேற்பட்ட ட்ரூத்தை தேவன் என்ன பண்ணியிருக்காரு உங்களுக்கு இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இன்னும் நம்ம அடிப்படை சத்தியத்தை மட்டும்தான் கேட்டுட்டு இருக்கோம். போக போக இன்னும் நாம் எதிர்பார்க்காத சத்தியங்கள் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. இலவசமாக கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி, கேட்கறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கடைசியா நாம இந்த பாடத்தை என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நேஷனல் ஆந்தத்தோட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிக்கலாம். כל עוד בלבם בנימה נפש יהודי הומיה ולפתי מזרח קדימה עין לציון צופיה עוד לא תקוותנו, התקווה בת שנות 2000, להיות עם חופשי בארצנו, ארץ ציון ירושלים. להיות עם חופשי בארצנו, ארץ ציון ירושלים. כל עוד בלב בנימה נפש יהודית הומיה ולפתי מזרח קדימה עין לציון צופיה עוד לא עבדה תקוותנו התקווה בת שנות 2000 להיות עם חופשי בארצנו ארץ ציון ירושלים להיות עם חופשי בארצנו ארץ ציון ירושלים. தேவன் தாமே நம்ம அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸோ அடுத்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் எல்லாருக்குமே ஃபெமிலியரான ஒரு டைட்டில் தான், உங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச டைட்டிலாக கூட இருக்கும். அது ஆஸ் யூஷுவல் டைம் தான், இந்த மாதிரி முன்னாடி வரப்போகிறதில்ல. ஆஸ் யூஷுவல் 6 o'clock என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வரப்போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ்ன்ற தலைப்பின் கீழ் என்ன பண்ண போகிறோம் நம்ம பாடத்தை இப்போ தானே கிறிஸ்மஸ் போச்சு. ஸோ ஓகே, நம்ம அடுத்த வாரம் கிறிஸ்மஸ் அப்படின்ற தலைப்பின் கீழ் நம்ம என்ன பண்ணலாம் பாடத்தை பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட நம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த மாபெரும் சத்தியத்தை நமக்கு தந்த பிதாவாகிய தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்திக் கொள்ளலாம்.
தூதை பகிர்ந்தளித்த சகோதரருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளலாம். கேட்ட பாடம் புரிந்ததா, பிடிச்சிருந்ததா எல்லாத்துக்கும்? ஸோ எந்த அளவுக்கு நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், பைபிளில் இன்னும் எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது. பிரதர் சொன்ன மாதிரி இன்னும் ஆழமான சத்தியங்கள் அநேக பாடங்கள் இருக்குது. வரக்கூடிய நாட்களில் தேவனுக்கு சித்தம் இருந்தால் ஒன்றொன்றாக நம்ம பார்க்கலாம். ஸோ பிரதர் அனௌன்ஸ் பண்ண மாதிரி அடுத்த வாரமும் மிகவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம். வழக்கம் போல் நீங்கள் 6:30 இப்போ ஷார்ப்பாக வந்துடுங்க. அவங்களும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த கிளாஸை கூட நாங்கள் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்றோம். இந்த ஒரு கூடுகை ப்ரேயரோட ஸ்டார்ட் ஆச்சு. நம்ம ப்ரேயரோட முடிச்சிடலாம். நாம் அனைவரும் எழுந்திருந்து கண்களை மூடி ஜெபத்தில் ஏறெடுப்போம். நம்மத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க முடியாத நம்முடைய அன்பு சகோதரர் செபாஸ்டின் லாரன்ஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜெபம் செய்வோம். பரமண்டங்களிலே வீற்றிருந்து பூமியின் மனுமக்களாகிய எங்களை நம்முடைய கண்ணின் மலைகளைப் போல பாதுகாத்து வருகின்ற இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீ ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனானவர். உம்மை எங்கள் நேசமிப்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். தகப்பனே, கடந்து வந்த காலங்களில் இருந்த கூடிய நீதாமே உம்முடைய பிள்ளைகளாக எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாளிலுமாக உம்முடைய மாபெரும் சத்திய வார்த்தைகளை நாங்கள் கேட்கத்தக்கதாகவும் தியானிக்கத்தக்கதாகவும் நேரத்தை தயவாக தந்திருக்கிறீர். இப்படியா தகப்பனே, இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்கப்பெறாத மாபெரும் ஸ்லாக்கியத்தை நீதாமே எங்களுக்கு தந்து இந்த சிறுமந்தையாக நீதாமே எங்களை அணைத்து நீதாமே உம்முடைய சத்திய வார்த்தைகளையும் உம்முடைய மாபெரும் ரகசியங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இந்த நேரத்தை தந்திருக்கிறீர். இப்படிப்பட்டதான வாய்ப்பை பெற்றுக்கொண்ட நாங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே இப்படிப்பட்டதான வாய்ப்பை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி கொண்டு நீதாமே எங்களுக்காக வைத்திருக்கின்ற அந்த மேலான பந்தய பொருளுக்காக நாங்கள் அனைதினமும் எங்களுடைய ஜீவியத்திலே ஓடி அதற்கேற்ற கனிகளை தரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாக கிருபை செய்தலும் தகப்பனே. இனிவரும் காலங்களிலும் கூட தகப்பனே, நாங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறதான சத்தியத்திற்காகவும் அதை நாங்கள் கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கத்தக்கதாகவும் நீதாமே எங்களுக்கு உள்ள நல்ல சாக்கியத்தை தர வேண்டுமாக கேட்கிறோம் தகப்பனே. இம்மட்டுமாக வழிநடத்தி வந்த தேவன் இனிவரும் காலங்களையும் நேரங்களும் இப்படி பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீதாமே எங்களை பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய சத்திய பாதையிலே அனைதனும் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் எங்கள் கண்மலை மீட்பருமாய் இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் உடைய பொற்பாதம் பணிந்து தாழ்மையோடு கெஞ்சி கொண்டாடி பிரார்த்திக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன்.